பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் நிறைய நேரங்களில் சில தவறுகளை நாம் செய்கிறோம். அந்த தவறுகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அந்த தவறுகள்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியாமையும் சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படுவோம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விராட் கோலி அப்படின்னு ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இருக்கார். அவர் இன்னும் இந்தியாவுக்கு விளாண்டுட்டுருக்காரு. அவர் ஒரு மேட்ச் விளாட்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்சை விளாண்டுருக்கும்போது ஒரு விதமான ஒரு ஷாட் விளாண்டு அவுட் ஆயிடுறாரு. ஒரு வித்தியாசமாக ஒரு ஷாட் விளாண்டு அவுட் ஆயிடுறாரு. அடுத்த மேட்சும் அதே மாதிரி அவுட் ஆகுறாரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கோச் கூப்பிட்டு சொல்லுவாங்க. கோச் ஒருவேளை அவர் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விராட் கோலி அளவுக்கு ரன் எடுத்திருக்க மாட்டார், அந்த அளவுக்கு ஃபேமஸாகவும் இருக்க மாட்டார். ஆனால் அந்த கோச் கூப்பிட்டு விராட் கோலிகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு ஷாட் விளாண்டிங்க, அதனால அவுட் ஆகிட்டிங்க, இதை இப்படி விளாடாமல் இப்படி விளாடுங்க அப்படின்னு சொல்லுவார். கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க. அதில் விராட் கோலி இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் யாருங்க எனக்கு சொல்கிறதுக்கு, நான் இவ்வளோ ரன் அடிச்சிருக்கேன், நான் இப்படி தான் விளாடுவேன், அதே ஷாட்டு விளாடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அவர் மிஸ்டேக்கை, அவரோட தப்பை ஒற்றுக்கொள்ளாமல் நான் இப்படி தான் விளாடுவேன் அப்படின்னு திரும்பி போய் விளாண்டாருன்னா திரும்பியும் அவுட் ஆவார். சீக்கிரத்தில் டீமை விட்டு வெளியவும் போயிடுவார். ஆனால் இப்படி விளாண்டா அவுட் ஆகுதுன்னு அவங்க சொல்லும்போது, ஆமாம்ல நான் அப்போ தப்பு பண்ணுறேன், இந்த மிஸ்டேக்கை நான் திரும்பி பண்ணக்கூடாது, திரும்பி பண்ணுனா நான் அவுட் ஆவேன் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுவார். அவர் விளையாடுறதுனால நெக்ஸ்ட் டைம் நல்ல ஸ்கோர் எடுப்பார். அவர் நிறைய செஞ்சுரிஸும் அடிப்பார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம இந்த உலகத்தில் செய்கிற சில தவறுகளை ஒற்றுக்கொள்ளும்போது, ஆமாம் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், இனிமே இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்களும் நானும் யோசிக்கும்போது, நம்ம தவறுகளை விட்டு நம்ம வெளியே மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதெல்லாம் என்ன பெரிய தப்பு, இந்த தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதாவது தன் பாவங்களை, தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்கள் வாழ்க்கையில் மேலே போகணும், நல்லா வாழணும் அப்படின்னு நீங்களும் நானும் யோசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய குற்றங்களை, நம்மளுடைய குறைபாடுகளை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது இல்லை, ஐயோ நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது ஒரு வேல்யூபிளான திங். நீங்கள் வாழ்கிறதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பிரதர் நீங்கள் இப்படி பேசாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக நின்று பேசுங்க, இப்படி பேசலாமே, இந்த கதை சொல்லாமேன்னு சொன்னாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓ அது ஒரு ஐடியாவாக இருக்குல்ல, அதை நம்ம வித்தியாசமாக நம்ம செய்யலாம்ல அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் இன்னும் பெட்டராக, இன்னும் நன்றாக பேச முடியும், இல்லைன்னா அந்த காரியத்தை நான் செய்ய முடியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதாவது அதை ஒற்றுக்கொண்டு, ஆமாம் நான் பாவத்தை செய்திருக்கிறேன் என்று ஒற்றுக்கொள்ளும்போது, அந்த தவறை நான் செய்திருக்கிறேன் என்று ஒற்றுக்கொள்ளும்போது அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுவிக்க நல்லவராயிருக்கிறார், இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம தவறுகளை செய்துவிட்டு மற்றவங்க நம்மள்கிட்ட சொல்லும்போது நம்ம ஒத்துக்கொள்கிறோமா, இல்லை அடம் பிடிக்கிறோமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஏதாவது சமாளிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். தாவீது ராஜா இருந்தார். தாவீது ராஜா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது இம்மீடியட்டாக ஒற்றுக்கொள்கிறார். அவர் நிச்சயமாக சொல்லலாம், நான் பெரிய ராஜா, நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, என்னை பார்த்து நீ எப்படி இப்படி சொல்லலாம், வெளியே போ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இம்மீடியட்டாக அவர் ஒத்துக்கொள்கிறார். இம்மீடியட்டாக அழுது மனம் திரும்புகிறார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவர் இயங்குகிறார். அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட திரும்புறது, சீக்கிரமாக அவருடைய தவறுகளை ஒற்றுக்கொள்வது. நீங்களும் நானும் அப்படி செய்யும்போது நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்மளை சீக்கிரமாக, நிச்சயமாகவே அவர் இரக்கம் காட்டி நம்மை வாழ வைப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி.
நாங்கள் சில குற்றங்களை செய்கிற மக்களாக இருக்கிறோம். இந்த குற்றங்களை சில நேரங்களில் மறைத்து வைக்கிறோம். யாராவது சொல்லும்போது அந்த குற்றத்தை நாங்கள் பண்ணலைன்னு சொல்கிறோம், இல்லைன்னா அது ஒரு பெரிய குற்றம்லாம் நினச்சிட்டு நாங்கள் அதை திரும்பி செய்கிறவங்களா இருக்கிறோம்பா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் குற்றத்தை ஒற்றுக்கொண்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட இரக்கத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.